மீட்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருமியும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் இருப்பேன். இது மெசியானிக் சாம். இது கிறிஸ்துவ பத்தி உள்ள சங்கீதம். இது தாவீது அவரை மேய்ப்பர்னு சொல்றப்பல இதுல ஒரு ப்ராஃபஸி இருக்கும். எப்படின்னா, என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கிரைஸ்டோட அனாயிண்டிங் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. அவரு எப்படின்னா, காடோட கிங்டம் அகேன்ஸ்டா இருக்கிற விஷயத்துக்கு எதிரான கிங்டம் தான் டெமானிக் கிங்டம். எப்பவுமே ஒரு கிங்டம்னாலே அர்த்தம் என்னன்னா, ஆப்போசிட்டா இன்னொரு கிங்டம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு ராஜ்யம் இல்லைன்னா அப்படி ஒரு ராஜ்யமே இல்லையே, ஆளுகையே கிடையாது. எனிமி இருந்தாதான் நம்ம ஆளும். எனிமி இல்லைன்னா அங்க ஒரு ஆளுகை அப்படி கிடையாது. அப்போ காடோட கிங்டம்னு சொல்லும் போதே இன்னொரு கிங்டம் இருக்குன்னு அர்த்தம். அதான் ஆண்டவர் சொல்ல, அவனுடைய ராஜ்யம் சொல்லுவார். அவனுடைய ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும், அவனுடைய ஆளுகை எப்படி நிலை நிற்கும் அப்படின்னு கேட்பாரு. ஒரு பேரபிள் மாதிரி கேட்பாரு, லாஜிக்கல் கொஸ்டின் மாதிரி கேட்பாரு. பிசாசை துரத்தினால் அவனுடைய ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும் அந்த மாதிரி கேட்பாரு. அப்போ இது கிரைஸ்டுக்கு அந்த அனாயிண்டிங், அது எப்படி அவர் சொல்ல, கிரைஸ்ட்னாலே அனாயிண்டட் ஒண்ணுதான், அபிஷேகிக்கப்பட்டவர் அப்படிங்கிறது அர்த்தம். கிறிஸ்துனாலே அதான் அர்த்தம், அனாயிண்டட் ஒன். அனாயிண்டட் ஒன்னா இன்னும் அதோட மீனிங் என்னன்னு பார்த்தா, ஒரு ஆளுகைக்கு அப்பாயிண்டட் ஒன் அப்படின்ற மாதிரி. அங்க ராஜாக்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க. முதல்ல கிங் ஆக்க முன்னாடி அபிஷேகம் பண்ண பிறகு அவங்க ராஜா. ஒரு நாலேஜ் ரெஸ்ட் ஆயிரும் அவங்க மேல. சவுல் புதிய மனுஷன் ஆனான் இருக்கும் அந்த அபிஷேகம் பெற்ற உடனே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் ஆளை படுறவங்களா இல்லாம ஆளுறவங்க மாதிரி ஹார்ட் உருவாயிரும் அப்படி. அதுதான் கிங்டமோட அனாயிண்டிங். அவங்களுக்கு அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா, இந்த கிங்டமை காக்குறதுக்கும் அதை விருத்தி அடை செய்யறதுக்கும் உள்ள அறிவு ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். அந்த அபிஷேகம் பெற்ற உடனே என்ன ஆயிடும்னா, நம்ம காடோட கிங்டமோட அந்த அனாயிண்டிங் என்லைட்மெண்ட் நம்ம பெற்ற உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே அதான் வரும். அதை விருத்தி அடைகிறது, அதை ஸ்ட்ரென்தன் பண்றது. இந்த நாலேஜ் தான் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. அந்த எப்பவுமே அபிஷேகம்ங்கிறதோட அர்த்தம் அதுதான். ஆளுக விருத்தி அடைகிறது, ஸ்ட்ரென்தன் பண்றது, இதுதான் அது. கிங்டம் எப்படி இருக்கோ பிசிக்கல் கிங்டம், அது ஸ்பிரிச்சுவல் கிங்டமோட ஷேடோ. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்க நான் தாழ்ச்சி அடையேன். அது தாவீது ஒரிஜினலி ஒரு ஷெப்பர்டு. அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஆளுதான். அவர் அதை அனாலஜியா வச்சு காடோட கிங்டமுக்கு ஒப்பிட்டு அப்படி பேசுறாரு. காட் எப்படி ஒரு ஆளை மேய்க்கிறாரு, அதான் கிங்டம், ஒரு ஆளை மேய்க்கிறது. நான் ஒரு ஸ்டேட்டஸ் அது ரிலேட்டடா தான் போட்டேன், அதனால இது அப்படி யூஸ் பண்ண முடியாது. காடோட பல்பாய் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்ப அவரு நம்மள என்ன பண்றாருன்னா, ஆளுறதா இருந்தா நம்ம தாழ்ச்சி அடைய மாட்டோம். காடு நம்மள நடத்திட்டு இருந்தா நம்ம தாழ்ச்சி அடைய மாட்டோம். இல்லைன்னா தாழ்ச்சியா உணர மாட்டோம் எதுவுமே. தாழ்ச்சியா செல்ஃப் லோ எஸ்டீம், தாழ்வு மனப்பான்மை, கீழே இருக்கிறதுனா காரணம் என்னன்னா, காடோடக்கு நம்ம சரண்டரே ஆகல. நம்மள ஆளலான்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்ல நாங்களே எங்களை ஆளும், தங்களை தாங்களே அப்படி மேய்க்கிறது, நம்மளே மேய்ச்சிட்டு இருக்கு. காடோட வேர்டு நமக்குள்ள ரிச்சா இருந்ததுன்னா அது நம்மள ஆட்டோமேட்டிக்கா மேய்ச்சிட்டு இருக்கோம். நம்ம ஹோலி ஸ்பிரிட் வேர்டோட தான் கனெக்டடா இருப்பாரு. சத்திய ஆவியானவர்னு அவர் சொல்லியிருக்கோம். அவருடைய வார்த்தை தான் சத்தியம். இப்போ ஆவியானவர் சத்தியத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றவர் சோலுக்கு, நம்ம பிரெயினுக்கு கிடையாது, சோலுக்கு. அப்ப அந்த வேர்டு நம்ம வாஞ்சப்படும்போது அவர் நம்ம என்ன பண்ணுவாருன்னா, அந்த வார்த்தைகளை வச்சு நம்ம மேய்ச்சிட்டே இருப்பார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு என்னை கொண்டு போகுது. புல்லுள்ள இடத்துக்கு ஏன் மேய்க்கணும்? ஆடு வளரும், அதான் அதுக்கு சாப்பாடு. அப்ப நமக்கு என்னன்னா, காடோட கிங்டம் பத்தி உள்ள நாலேஜ், அதுல எல்லாம் மேய்ச்சல் ரெஸ்ட் கொண்டு வர
சோலோட ரெஸ்ட் அங்கதான் இருக்கு. அமர்ந்த தண்ணீர்னா ரெஸ்ட், ஸ்டில் வாட்டர்ன்றது இங்கிலீஷ். அப்படின்னா எந்த ஒரு கலக்கமும் இல்லை, ட்ராங்குலிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. வேற ஒரு ஸ்டடியில நான் இதை பத்தி பார்க்கும்போது, ட்ராங்குலிட்டினா ஆத்மாவோட ஸ்டில் நிலைமை, அதாவது எந்த ஒரு மூவும் இல்லாத நிலைமை, அமைதியா ரெஸ்ட்ல இருக்கும். காட் என்ன பண்றாருன்னா அவரோட நாலேஜ் எதுக்குன்னா ரெஸ்ட் கொண்டு வந்துடும். நம்ம சோலை சாட்டிஸ்ஃபை பண்ணி அதுக்கப்புறம் எதையும் தேடாது, ரெஸ்ட். காடை பத்தி உள்ள நாலேஜ் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ், காடோட பிரசன்னத்தை பத்தி உள்ள அறிவு, அவர் அந்த அறிவுல நடத்தி ரெஸ்ட் கொண்டு வந்துடுறாரு. அவர் எப்படி ரெஸ்ட்ல இருக்காரு, அதனால ரெஸ்ட். அது எப்படி சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட் இன் த ஒன் ஹூ இஸ் ரியலி ரெஸ்டிங் அப்படின்னு. ஓய்ஞ்சிருக்கவர்கிட்ட தான் நம்ம ஓய்ஞ்சிருக்க முடியும். பிசாசு தான் நம்மள ஓய்வு விட மாட்டான், ஏன்னா அவனுக்கு அமைதலே கிடையாது. கன்சிஸ்டண்டா காதுல பேசிட்டே இருந்து தொந்தரவு பண்றது யாரு? காடு பேசவே மாட்டாரு, அது பிசாசு. அது காடு இப்படி எல்லாம் பேசவே மாட்டாரு, ஒரு நாளும் பேச மாட்டாரு. அதெல்லாம் அசுத்த ஆவிகள் தான் இப்படி பேசிட்டே இருக்கோம். நம்ம அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கறது. நம்மள்ட்ட அதுக்கு வேலையே கிடையாது. ஒரிஜினல் நல்ல ஊக்கமா இருந்து ஒரு ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் ஓடிடுவோம். நம்ம அதுக்கு இடம் கொடுக்கணும். சிலர் என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம சில காரியத்தோட வாழ்ந்து அப்படியே கூட பழகிடும், அதுக்கே சம்மதிச்சு நடந்துரும். ஒரு மாதிரி உடன்படிக்கை பண்ணிடுவோம், நோய் கூட மற்ற காரியங்கள் கூட. இந்த இருள் இருக்கட்டும், பரவாயில்ல, அட்ஜஸ்டபிள் தானே, இப்படி அப்படியே போயிடலாம், இதுக்கு பதிலாக இது ஏதோ பண்ணிடலாம். காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. கிரைஸ்ட் பண்ணுவாரா? பண்ணவே மாட்டாரு. ஸோ அப்ப நம்ம மட்டும் அதை செய்ய முடியாது. அப்ப செய்யும்போது ரொம்ப விளைவுகள் இப்படி மோசமாயிருக்கு. அவர் என் ஆத்மாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்தின் நித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்திடுவார். அவரோட பாதை நீதி பாதை தான், அவரோட பாதை தான் நீதியின் பாதை. அதுல அவர் நடத்துறார். அவரோட நாமத்தின் நித்தம்னா அவருடைய கேரக்டர். அவர் கேரக்டர் அப்படிதான், நீதியில தான் நடத்துறார். காட் இப்படி என்ன நடத்திட்டு போனாருன்னு ஒரு தப்பான விஷயத்த சொல்ல விடாது. அவர் அப்படி நடத்தவே மாட்டாரு, ஒரு நாளும் நடத்த மாட்டார். நம்ம போறது விடுவாரே தவிர அவர் நடத்தவே மாட்டார். அவர்கிட்ட சரண்டர் பண்ணா விடவே மாட்டார், ஒரு நாளும் விட மாட்டார். லைஃப ஃபுல்லி சரண்டர் பண்ணாத ஆளு அந்த ஹையஸ்ட் இடத்துக்கெல்லாம் வரவே முடியாது. ஸ்பிரிச்சுவல் ஹையஸ்ட் பாயிண்ட் எல்லாம் ஒரு லெவல் ஆஃப் பாயிண்ட் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பேன், இன்னொரு ஆள் ஒன்று பண்ணிருப்பாங்க. நான் பார்த்த அளவுல சொல்றேன். அந்த பிளிஸ்ஸும் ஒரு இடத்துல போனா ஃபுல்லி பிளிஸ்ஸா இருக்கும், வெளிச்சம், ஜாய் மேல ஜாய், இன்கெப்பாசிட்டேட்டட் ஆயிரும், உடம்பே பத்தாதுன்னு தோணும், அந்த அளவு ஜாய் இருக்கும். அது இருந்துட்டே இருக்கும் ரொம்ப நாள் அந்த வெளிச்சம். அப்படிப்பட்ட வெளிச்சத்துக்குள்ள எல்லாம் போனா ரொம்ப நாள் இருக்கும். ஆட்கள்லாம் பார்த்தோன்னே ரெகக்னைஸ் பண்ணிடுவாங்க. பார்த்தோன்னே எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க, நீங்க பாஸ்டர் இப்படி கேட்பாங்க. அப்ப ஏன்னா அந்த வெளிச்சம் ஃபேஸ்ல அப்படி இருக்கும், அந்த க்ளோ எப்பவும் ஒரு புன்னகை இருந்துட்டே இருக்கும் முகத்துல, காரணமே இருக்காது. ஏன்னா காடோட கிங்டம்ல இருக்கு. காட் எப்பவும் ரம்யமா இருக்காருன்னு அர்த்தம். அதான் அவருடைய உள்ள இருக்கறனால, அவருடைய ஆவி நம்மள்ட்ட இருக்கறனால நம்ம முகம் எப்பவும் வெளிச்சத்திலே இருக்குது. ஹார்ட் காடோட பிரசன்ஸ்ல ஃபில் ஆயிடுச்சுன்னா முகம் வெளிச்சம். நமக்கு இருதயத்தின் நிறைவு தானே எல்லாமே. மிரருக்கு எப்படி ஃபேஸ் ஒத்து இருக்கோ அப்படியே ஹார்ட்டுக்கு முகம் ஒத்து இருக்குன்னு சொல்லி இருக்கு நீதிமொழிகள்ல. ஹார்ட்டும் முகமும் ஒண்ணு. ஹார்ட் என்ன தன்மையில இருக்குன்னு ஃபேஸை பார்த்தா கண்டுபிடிச்சோம். அவர் நீதியின் பாதையில தான் நடத்தார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு பயப்படேன். நீதியின் பாதையில தான் போறாப்புல. ஆனா நீதியின் பாதையில என்ன இருக்கு? மரண இருளின் நீதியின் பாதை வந்து பிளஷரபிள், அப்படி ரொம்ப ஸ்மூத்தான இடம், அப்படி ஒரு ப்ராமிஸே அவர் பண்ணல. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறது. ஏன்னா அவர் நடத்திட்டு இருக்காரு நீதியில. நீதிமன்களை தூக்கி அக்னியில போட்டாங்க, நீதிமன்களை தூக்கி சிங்கத்திட்ட போட்டாங்க, நீதிமன்களை விதவிதமா டார்ச்சர் பண்ண ட்ரை பண்ணாங்க. எல்லாத்துலயும் கர்த்தர் இருந்தார் கூட. தேவரீர் கூட இருக்கு, கூட இருப்பாரு அவரு. அதனால ஒண்ணும் ஆகாது. இஸ்ரவேல் வந்து எகிப்துல இருந்த பிறகும் பத்தி பிடிக்கல அந்த உபத்திரத்து நடுவுல, ஏன்னா கர்த்தர் அந்த இடத்துல இருந்தார். இதுதான் அந்த விளக்கம். அந்த முள்செடி எரிஞ்சிட்டே இருக்கும், ஆனா அது வந்து கரிஞ்சு போவாது, பச்சை இருந்துட்டே இருக்கும் மரத்துல. காரணம் கர்த்தர் இருக்காரு அங்க. இஸ்ரேவேலோட உபத்திரவத்துக்கு நடுவுல கர்த்தர் இருக்கனால அவங்க வந்து அழிஞ்சு போகல. அதான் அதோட மீனிங். ஃபிகரேட்டிவா அதை உருவகமா காட்டி இருந்தாரு. கர்த்தர் கூட இருக்கும்போது இந்த ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்ட் வராதான்னு கேட்டா 100% வரும். பவுல் வந்து ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிறகுதான் அவ்வளவு அடி வாங்கினார். அதுக்கு முன்னாடி அவர் லைஃப்ல யாராவது தொட்டிருப்பாங்க அவரை? இவருதான் போய் விரட்டி அடிச்சு கொண்டுட்டு இருந்தார் கிறிஸ்டியன்ஸ. கர்த்தருக்குள்ள வந்த உடனே தான் அவர் அந்த அடி அடிச்சாங்க போட்டு.
போற இடத்துல வர இடத்துல எல்லாம் கூப்பிட்டு சிட்டி அடிச்சாங்க. அவர் சொல்றாரு அதை பட்டந்தோறும் எனக்கு வந்து பாடு இருக்குன்னு மட்டும் ஆவியானவர் சொல்றது நான் கேட்கிறேன். சிட்டி அடி அவரை செத்து போயிட்டாருலாம் போட்டுக்கலாம் போற அளவு அடி. எவ்வளவு ஒரு லிஸ்டே போட்டு சொல்றாரு. ஆனா இதெல்லாம் கிருபையில அவர் பலப்பட்டார். நம்ம ஆண்டவர் அப்படி எல்லாம் ரத்தம் சிந்தக்கெல்லாம் விடவே இல்லை. நம்ம நிறைய இச்சைகளினாலும் நம்ம சொந்த இச்சைகளினாலும் பெருமையினாலும் தான் நம்ம பரீட்சைகளுக்கு ஆளாகும். இதெல்லாம் காடிட்ட கேட்கணும். உங்களை மாதிரி ஹம்பிள் ஹார்ட் தாங்க ஆண்டவரே. அப்ப அதை உணராம இருக்கும். இந்த ரெண்டையுமே உணராம இருக்கும். இச்சையும் பெருமையும் வந்து உண்மையிலேயே அந்த நிலையில இருக்கிறவங்க, இச்சை இல்லாமலையும் பெருமை இல்லாமலையும் தாழ்மையா இருக்கிறவங்க அதை உணரவே மாட்டாங்க. மற்றவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப அமைதியா இருக்கும் ஹார்ட், ரொம்ப சுகமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாருல, நான் சாந்தமும் தாழ்மையுமா இருக்கிறேன், என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சோலுக்கு ரெஸ்டே எப்படி வரும்னா, சாந்தமா அவருடைய வசனத்தை ஆர்கியூமெண்ட் பண்றவங்களுக்கு கிரைஸ்டோட வசனம் ஏற்கொள்ளவே செய்யாது. இல்ல எனக்கு அப்படி தெரியும் இப்படி தெரியும், அப்போ எண்ணத்திலேயே திருப்தியாருன்னு ஆண்டவர் விட்டுருவாரு. சிறு பிள்ளை போல தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். சிறு பிள்ளை போல, இது காடோட வேர்டு, நான் அப்படியே அக்செப்ட் பண்ணுறேன். அப்படியே நான் இதை அப்ளிகேஷன்ல போட்டுறேன். என் லைஃப் இதுதான், சரண்டர் பண்ணிடுறேன். சின்ன பிள்ளை மாதிரி சரண்டர் பண்ணி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க கூடாது. இது அப்படி இல்லை இப்படி இல்லை, நம்மளோட உலக அறிவெல்லாம் வச்சு உங்களுக்கு தெரியும் 100% இது நல்லது, சோலுக்கு நல்லது. ஸோ அப்போ அதை வந்து நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது காடு விட்டுருவார். எண்ணத்திலேயே திருப்தியா இருக்கு. அவர்களை விட்டு விடுங்கன்னு சொல்லிடுறாருல, அவர்கள் குருடர்களுக்கு வழிகாட்டிகளா இருக்கிறார்கள். குருடன் வழிகாட்டினா இருவரும் குழியிலே விழுவார்களே. அப்ப விட்டுறாரு. அவங்கள கன்வின்ஸ் பண்ணலாம் இல்ல, நின்றுட்டு இல்லப்பா அது அப்படி இல்லப்பா இது அப்படி சொல்லி பாப்பாரு. ஆரம்பத்துல 2 வாட்டி ஏதோ சொல்றாரு. அதனாலதான் நமக்கும் சொல்லியிருக்கு, ஒருத்தனுக்கு 1-2 வாட்டி சொல்லிப்பாரு, கேட்கலாம் விட்டுருக்கு. தொடர்ந்து ஆர்கியூ பண்ணும்போது விட்டுரு, அவன்கிட்ட மூர்க்கத்துக்கு வருவான் அவன், அதனால விட்டுரு. பொல்லாப்பு பயப்படும், தேவரீர் என்னோட கோரிக்கிற உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இது நார்மலா மேய்ப்பர்கள் கையில வச்சிருப்பாங்க. இந்த தடியை வச்சுட்டு போவாங்க, கையில ஒரு கோல் வச்சிருப்பாங்க. அது எதுக்கு வச்சிருப்பாங்கன்னா, ஓநாய்கள் என்னெல்லாம் ஆடு மந்தைக்கு ஏதாவது த்ரெட் மாதிரி வருதோ, அச்சுறுத்தல் வருதோ, அதை யூஸ் பண்ணுவாங்க. சினிமாலதான் அதை பிடிச்சி ஊனிட்டு நடக்க மாதிரி எல்லாம் போவாங்க. அவங்க எல்லாம் அவ்வளவு ஒன்றும் விலையும் இல்லாத ஆள்லாம் கிடையாது. மோசஸ் அந்த நேரமே அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு. அவங்க எல்லாம் கோல் கையில வச்சிருந்தாங்கன்னா அது இந்த மாதிரி பர்பஸ் இருப்பாங்க. மெய்ப்பர்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க, கையில கோல் வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல வயசானவங்க கம்பு நடக்கிற மாதிரி கிடையாது, அப்படியே இருந்திருக்கும். ஆனா இந்த கோல் எல்லாம் மீனிங் அது கிடையாது. இதெல்லாம் எப்படின்னா நடத்துறது மந்தே. மேபி அதெல்லாம் வழி நடுவுல போகும்போது இந்த புதர்கள் இதெல்லாம் வந்து அப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஃப்ரெண்ட்ல இவங்க போகும்போது தட்டுறது அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துருக்கேங்க மேய்ப்பர்ல. ஸோ அந்த மாதிரி யூஸ் இது. ஸோ அவரோட கோலம் தடியும் என்னை தேற்றும். எப்படி தேற்றும்? எனிமீஸ்ல இருந்து வரக்கூடிய சத்துருக்களோட தொல்லைகள்ல இருந்து நம்மளை வந்து காக்கும் அந்த கோலம் தடி. அதை வச்சு நம்மளை அடிக்க முடியாது. அவர் அதை வச்சு கம்ஃபர்ட் பண்ணுவார். கோலம் தடியும் ஆடுக்கு என்னத்துக்கு இருக்குன்னா கம்ஃபர்ட்டுக்கு தான் இருக்கு. அவர் மேய்ச்சி கொண்டு போறாருன்னா அந்த கையில அவர் வச்சிருக்கிற அவரோட வெப்பன் எதுக்கு வச்சிருக்காரு? நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுங்க, நம்மளை அதை வச்சு அடிச்சு கொள்ளது இல்லை. என் சத்ருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணு. சத்ருக்களுக்கு முன்னாடி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த அனாயிண்டிங்கோட ஜாய், அபிஷேகத்தோட ஜாய் வந்து நிரம்பி வழியும். சத்துருக்களுக்கு முன்னாடி தான் பண்றாரு. அந்த பந்தி, இதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா, கர்த்தருடைய பந்தினா கிரைஸ்ட் அடிச்சு சாப்பிட கொடுக்குறாரு. இதோட ரியல் மீனிங். காட் என்ன பண்றாருன்னா அவரோட ஓன் சன்னை அடிச்சு சாப்பிட கொடுக்குறாரு. சாப்பிடுங்க, நீங்களா எனக்கு பிள்ளைங்களாவீங்க சாப்பிட்டீங்க. அதுதான் அன்பே. பந்தி ஆயத்தம் பண்றதுங்கிறது அதான். பைபிள்ல பந்தினாலே அவர் தான். இயேசு சாப்பிடுறதுதான் பந்தி எப்பவுமே. பஸ்கா, ஆட்டுக்குட்டி, இதெல்லாம் அவர் தான் பந்தி. அபிஷேகம் பண்றாரு காட். புதிய, அதாவது தலை எண்ணெயை வந்து அபிஷேகம் பண்றதுங்கிறது அதுதான் எப்பவுமே. ஒரு 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 டெசிக்னேஷனுக்காக, ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு அப்பாயிண்ட் பண்றது, ராஜ்யத்துக்கு அப்பாயிண்ட் பண்றது. ஸோ பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
அது அது ஃபுல் ஆயிடுச்சு. அதான் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், இன்கெபாசிட்டேட்டட் ஆயிரும். அது அந்த அனாயிட்டிங், அந்த என்லைட்மெண்ட் நம்ம பார்க்கும்போது நமக்கு உடம்பு பத்தாதுன்ற மாதிரி தோணும். அந்த அளவு இருக்கும் அந்த வெளிச்சம். அந்த காடோட பார்வையில் அது என்ன மாதிரி அது நடக்குதுன்னு தெரியாது. நம்மளை பொறுத்தவரையிலும் ஃபுல்லா வெளிச்சமான மாதிரி இருக்கும். ஃபுல்லா லைட் ஆகி எல்லாமே நம்ம கீழ்பட்ட மாதிரி இருக்கும். கிறிஸ்துவுக்கு எப்படி கீழ்பட்டிருக்கோ அதே போல எல்லாம் நம்ம கீழ்பட்ட. அதான் வானம் சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு சத்தியம் பண்ணாது. தேவனுக்கு பூமி பாதப்படினா என்னது? அவர் காலை மேல இருந்துட்டு இப்படி வச்சிட்டு இருக்காருன்னா அப்படி கிடையாது. அவர் உயர்ந்த நிலையில இருந்துட்டு தாழ்ந்த நிலையில இருக்கிற இத ஆண்டுட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதாவது மெட்டீரியல் ரேமா ஒரு ஸ்பிரிச்சுவல் ரேம்ல இருந்து ஆண்டுட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதான் அதோட வானம் சிங்காசனம் பூமி. அந்த வானம்னு அந்த கிளவுட்ஸ் இதுதான் மீனிங் எடுத்துட கூடாது. அவர் உயர்ந்த நிலையில இருக்காருன்னு அர்த்தம். இருந்துச்சு இது ஆண்டுட்டு இருக்காருன்னு அர்த்தம். மாம்சமானவர்களை எல்லாம் பிசிக்கல் பீயிங்ஸ் எல்லாத்தையும் அவரு ஆண்டுட்டு இருக்காருன்னு. பூமி அவருக்கு பாதப்படி, எல்லாம் அவருக்கு கீழ்பட்டு இருக்கு. அதான் பாதப்படி. சத்துருக்களை பாதப்படியாக்கும் வரைக்கும்னு சொன்னதுக்கு அதான் அர்த்தம். எல்லாத்தையும் கீழ்படிக்க பண்ண வரைக்கும், அவருக்கு அவங்கள எல்லாம் வச்சும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த வரைக்கும், இல்ல அவங்கள எல்லாம் சாகடிச்சது வரைக்கும், எல்லாம் அடக்குன பிறகு. அதுதான் அதோட கடைசி சத்ரு மரணம் சொல்லி. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இதுதான் இட்டர்னல் லைஃப். எப்போ நன்மையும் கிருபையும் மட்டும் தொடரும். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்க கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமன்றங்கள் மேல் நோக்கும். அப்போ நல்ல விஷயங்கள் எல்லாம் ஃபியூச்சர்ல பார்க்கணும். என்னன்னா வாயை கண்ட்ரோல் பண்ணணும். பொல்லாப்புக்கு நாவும் கபடுக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்கணும். பொல்லாப்புங்கிற ஒரு விஷயத்துக்கு கரெக்டா வாயை ஈவிலுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மீனிங் என்னன்னா, நம்ம ஏர்லி டேர்ம்ஸ்ல சொல்றேன், புரிஞ்சுக்கணும்னா நெகட்டிவா பேசவே கூடாது. அதுக்கான டெம்டேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். யார பத்தியும் பேசக்கூடாது. தப்பா யார பத்தியும் பேசவே கூடாது. அதுக்காக எந்த ஒரு காரியத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணவே கூடாது. ஒரு தப்பா நடக்கிற ஒரு விஷயத்த அப்படின்னா அது நம்மளோடதான் பார்க்கணும். நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்த பேசவே கூடாது. ஸோ காட் ஒரு நல்ல விஷயத்த அடுத்து நமக்கு வச்சிருப்பாருன்னா காடோட கரத்துல. மற்றபடி ஒரு மனுஷன் அச்சீவ் பண்ணி எடுத்து தொல்லைகளோட அனுபவிப்பான், அது கிடையாது. காட் ஒரு விஷயத்த சமாதானமா நமக்கு ஒரு ஃபியூச்சர்ல ஒரு காரியம் தாராருன்னா இப்படிதான் நடத்தி கொண்டு போவார். இந்த மாதிரிதான் நடத்தி கொண்டு போவார். ஏன்னா நான் இதை பார்த்திருக்கேன். ஒரு குறிப்பிட்ட விஷயம் வேணும்னா அதை பத்தி உள்ள இச்சையை நம்மளை விட்டு எடுத்துருவார். அதுக்கு தகுதிப்படுத்த ஒரு என்லைட்மெண்ட் இருக்கு, அதை தந்துருவார். அது நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் அந்த விஷயம் நமக்கு வரும். அப்பதான் அது பொல்லாத விதமா எடுத்தது போல தெரியாது. சோ நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கிருபைனா காடோட ஃபேவர், திவ்ய உதவி, டிவைன் ஃபேவர். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இட்டர்னலா காடோட டெம்பிள்ல இருப்பேன். அதாவது காடோட டெம்பிள்ங்கிறது காடு வாசமா இருக்கிறது. அதாவது கிரைஸ்ட். காட் எப்பவுமே எங்க வாசமா இருக்காருன்னா கிரைஸ்டுக்குள்ள. எப்பவுமே இட்டர்னலி அவருக்குள்ளதான் ஃபாதர் அவருக்குள்ளதான். இதான் அந்த நாலேஜ் இன்செப்பரபிள். ரெண்டும் ஒண்ணு. அதான் நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம்னு தமிழ் அப்படி சொல்லி, நானும் பிதாவும் ஒன்று அப்படின்னு இருக்கணும். கரெக்டா நான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கணும்னா இதை வழக்கி சொல்ல வேண்டிய வரும். அந்த ஒன்றுங்கிறத அவங்க அப்படி எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தாலும் கரெக்ட் தான். அந்த தமிழுக்கு ஒன்றா இருக்கிறோம் அப்படி. இது இவங்க எப்படி எடுத்துடுறாங்க, ரெண்டு பேரும் ஏதோ ஒன்னஸுக்கு வராங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. மீன் நானும் ஃபாதரும் ஒன்று, ரெண்டு பர்சன்ஸ் கிடையாது, ஒன்னா இருக்கும், இன்செப்பரபிள். அவர் அந்த டிவினிட்டி பத்தி சொல்லும் போது அந்த மாதிரி சொல்றாரு. இப்ப காட் ஒரு நாட்டுல நீடித்த நாட்டுல இருப்பேன், நித்திய ஜீவன்ல இருப்பேன். காடோட நான் ஒன்னட்டு, அவர் தான் ஜீவன் எனக்கு, அவரோட நான் ஒன்னட்டு என்றென்றைக்கு மரணத்தை காணாமலேயே இருப்பேன். கிறிஸ்து இதை பத்தி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு, என்றென்றைக்கும் மறிக்காமலும் இருப்பான். அப்ப அதோட மீனிங் என்னன்னா, அவன் ஸ்பிரிட்டா மாறிடுவான், அவன் டெத்தே பார்க்க மாட்டான்.
பிசிக்கல் பாடி ட்ரெஸ்ஸை கலத்தி போட மாதிரிதான். இங்க இருந்து எடுக்கப்பட்ட பாடி இங்கே போகும். அப்போ ஸ்பிரிச்சுவல் பீயிங்காவே இருப்பான். அப்போ என்னைக்கும் மரணத்தையே பார்க்க மாட்டான். எப்பவும் ஸ்பிரிட்டுக்கே ப்ரையாரிட்டி கொடுத்து நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பிரிட்டுங்கிற ஃபீல் தான் இருக்கும் எப்பவுமே. பாடி எதுக்குன்னா இங்க உள்ள மெட்டீரியல் திங்ஸை ஸ்பிரிச்சுவலி டச் பண்றதுக்குன்ட்டு வந்துடும். அந்த மென்டாலிட்டி வந்துருங்க நல்ல மெச்சூர் ஆனா. ஒரு டைம்ல அப்படி எல்லாம் ரொம்ப இருந்து மெட்டீரியல் திங்ஸ் எல்லாம் நம்ம எப்படி எடுத்துடுறோம்னா, நம்ம ஸ்பிரிட் யூஸ் பண்றதுக்கு வச்சிருக்கிற ஒரு மீடியம் மாதிரி நம்ம உடம்பே. அதுவும் ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட்ல தான் அதை செய்யும். நியூட்ரலா எல்லாத்தையும் பார்க்கும். அப்ப நமக்கு அந்த டெத்துங்கிற ஒரு இதே வராது. ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு வாக்கியம் ஒண்ணு நான் வாசிருக்கேன், ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன்ஸ் எழுதுனதாட்டு. ஞானவான அவன் சரீரத்தை விட்டு அவனை கொலை செய்யறவன் அவன் ஞானவான கொலை செய்யறவன் அவனுக்கு நன்மை செய்யறான் இருக்கும். ஏன்னா அநேக கட்டுகள் அவனை விடுவிக்கிறான். இப்போ சரீரங்கிறது ஒரு சிறையிருப்பு போலதான். இந்த சரீரத்துல தவிக்கிறோம் அப்படின்னு இருக்கும் வசனம் சொல்லிருக்கு பைபிள்ல. இதை விட்டு நம்ம கிளம்பலான் இருக்கோம். ஏன் இந்த சரீரம் ரொம்ப பாரமானது, இது பாவ சரீரமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடும். ஸோ ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கு அவன் ஸ்பிரிட்ல இருக்கும்போதே காடோட இருக்கிறனால அவனுக்கு அந்த லைஃப் ஸ்பிரிட்டுக்காகவே தான் இருக்கும். ஸ்பிரிட்டுக்காக தான் அவன் அந்த வாழ்க்கையை வாழ்வான் ஃபுல்லா. அவன் நீடிச்ச நாட்களா காடோட எப்பவுமே இருந்துட்டு. அதான் வசனம் எப்படி சொல்லியிருக்குன்னா, கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கு நிலைத்திருக்க முடியும். மாம்சம் எல்லாம் புல்லே போலும், மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் எல்லாம் உதிர்ந்து போறோம், வாடி போயிடும். கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கு நிற்கும். அப்போ கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யறவனும் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். அப்ப அந்த ரிச்சா அந்த வேர்ட்லயே இருக்கிறவங்க, காடோடய ஐக்கியப்பட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த பெயினே இருக்காது. காடே அவங்க கூட இருந்து நடத்திட்டே இருப்பாரு. அவங்கள ஸ்பிரிட்டா வைக்கிறது அவங்க அவங்க அப்படி வாஞ்சியா இருக்கனால காட் அவங்கள ஸ்பிரிட்டாவே வச்சிட்டு இருப்பாரு எப்பவுமே. யோபு அப்படிதான். யோபு காடோடய ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால யோபு ஸ்பிரிட்டாவே காடு வச்சிருந்தாரு. யோபு அதை பத்தி ஆசையா இருந்தனால, உத்தமமா நடக்குது இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டனால ஸ்பிரிட்டாவே வச்சிருந்தாரு. அதனாலதான் யோபோட உடம்பு அந்த பாதிப்பு வந்தப்புறம் யோபு அந்த நிலைப்பாட்டை விட்டு மாறவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். பிசிக்கல் பாடிக்காக நான் ஏன் ஸ்பிரிட்டை டிஃபைல் பண்ண மாட்டேன்? அழியாத காரியத்தை எனக்கு எடுத்துட மாட்டேன், அழிஞ்சு போற காரியத்துக்காக. இது இங்கிருந்து வந்தது இங்கே போகுது. தாயின் வயிற்றுல இருந்து நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போவேன். கர்த்தருடைய பரிசு நமக்கு சோத்திரம்ன்றவாரு. எல்லாம் போன பிறகு, உடம்புலயும் வியாதி வந்த பிறகு, அவ்வளவு பெரிய சீமானா இருந்தாள், அவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாள். அந்த ஆள் ஒரு கிரைஸ்டுக்கு ஒரு புரோட்டோடைப் மாதிரி. இந்த சஃபரிங் மத்தியிலையும் அந்த ஆள் சின்னை பண்ண மாட்டாரு, வாயில கூட. ஸ்பிரிட்டா இருக்கணும். அதுதான் காடோட வில். ஸ்பிரிட்டா நடக்கும். இந்த ப்ராமிஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் லைஃப்ல. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படும். யாருக்கு காடு சொன்னாரு? பாடிக்கா? ஸ்பிரிட்டுக்கு சொன்னாரு. ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கு, ஸ்பிரிட்ல நடக்கிறவங்களுக்கு, ஆவியில நடக்கிறது. ஆவினா காடோட வேர்டு, அதுல நடக்கிறவங்களுக்கு அதான் சொன்னது. எப்போ நடக்க பலவீனம் வருதோ கர்த்தரை சுவஸ்தரிச்சுட்டே இருக்கணும். கிறிஸ்து இதுக்காக தான் ரத்தம் சிந்தவே செய்தார், நித்திய ஜீவனுக்காக. அப்ப ரத்தம் சிந்தும் போது அந்த பலவீனங்கள் எல்லாம் போயிடும். அந்த விஷயம் நம்மள்ட்ட பலிக்கும் போது, கிறிஸ்துவோட அந்த பிளட் நம்ம மேல ஸ்பிரிங்கிள் ஆகும்போது, அவருடைய அந்த ஆசாரிப்பு ஊழியம், அந்த இன்னசென்ட் பிளட் நமக்காக சிந்தப்பட்டது தெய்வ சமூகத்துல நினைவு கூறும்போது நம்மளை விட்டு போயிடும் பலவீனம். அப்புறம் அதை செய்ய பலம் வரும். அதான் ஸ்பிரிட்ல நடக்கிறது. காடோட வேர்ட்ல நடக்கிறது தான் ஸ்பிரிட்டா நடக்குது. அவர் அதான் சொல்றாரு, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. நான் சொல்லுகிற வசனங்களும் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. அவரோட வார்த்தை தான் ஆவியும் ஜீவன். மாம்சம் ஒண்ணுக்கும் உதவாதுன்றார். யூஸ்லெஸ். நித்திய ஜீவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது உடம்பு. நான் ஒண்ணு எழுதுனேன், அதை உங்களுக்கு சொல்றேன். இது வசனம் தான், அதை நான் வேற வார்த்தைகள்ல போட்டிருந்தேன். எப்படின்னா, கண்களின், அதாவது புலன்களின் நடுவிலே போர்க்களம், இதுதான் ஓயா மாம்ச இச்சைகளின் போராட்டம். எல்லாம் ஐம்புலன்களுக்கு உள்ளதான் போராட்டமே. பைபிள்ல இது அந்த வசனத்தை எப்படி தெரியுமா சொல்லியிருக்கோம்? உங்க அவயங்களுக்குள்ளே ஏன் உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் வருகிறது? உங்க அவயங்கள் இச்சிக்கிறதுனாலதான் அப்படிதானே அப்படின்னு. சோ அந்த பாடி மெம்பர்ஸ் இதுக்கோட இச்சைகள்னாலதானே உனக்குள்ள வார்ஃபேரே நடக்குது. உனக்குள்ள வார் நடக்க காரணமே லஸ்ட் தானே. ஆசைகள், எல்லா விதமான இச்சைகள்.
அப்ப ஆசையப்படக்கூடாதா அப்படின்னு கிடையாது. கை கண்டதுல நம்ம அனுபவிக்கணும். நமக்கு கைக்கு எது காடு கொடுத்திருக்காரோ அதை அனுபவிக்கணும். இல்லாததை நினைச்சிட்டு இருக்க கூடாது. அதுதான் விஷயம். இச்சைக்கும் நம்ம ஒரு காரியத்தை அனுபவிக்க உண்டான வித்தியாசம் தான். நல்லா சாப்பிடலாமா, ஹெல்த்தியா சாப்பிடணும், அளவா சாப்பிடணும். அளவா சாப்பிட்டாதான் ஹெல்த்தி. ஆக்சுவலா அளவுக்கு மீறி சாப்பிட்டா பிரச்சனை. சோ அந்த மாதிரி தான். இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் பழங்கள் எல்லாம் படைச்சிருக்குது சாப்பிட்டதுக்கு தான். நல்ல ருசிகரமான பழங்கள் விதவிதமா அவர் படைச்சது அவரு தான். ஏதேன் தோட்டத்துல பழங்களா தான் வச்சாரு. இதெல்லாம் சாப்பிட வேண்டியதுதான். மாம்சம் சாப்பிடுற அளவுலயும் இருக்கு இப்போ. சோ அதையும் சாப்பிட வேண்டியதுதான். எல்லாமே இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய விஷயம்தான். ஆனா ஆவியை கெடுக்காதபடி ஏதோ ஒரு காரியத்தின் மித்தம் கவலைப்பட்டாலும் முடிஞ்சு. கவலைனாலே ஸ்பிரிச்சுவல் டெத்து தான். அதான் சொல்லியிருக்கு, உலக கவலை மரணத்தை உண்டாக்கும். கவலைப்பட்டுச்சோம் உட்கார்ந்து காட ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஒருத்தன் கவலையா இருந்தா ஜெபம் பண்ண கடவன்னு சொல்லியிருக்கு. ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணணும், நன்றி சொல்லிட்டு. சிலுவையில பட்ட பாடுக்காக நன்றி சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்போது சமாதானம் வந்துடும். தேவ சமாதானம் நிறைச்சிடும். எவ்வளவு பரீட்சைகளுக்குள்ள போய் என் வாழ்க்கையில இன்னைக்கே நான் நித்தியமான காரணம் அதான். கர்த்தர்கிட்ட இருதயத்தை ஊத்திடுவேன். பெருமூச்சு விட்டு ஒரு டைம் எல்லாம் முடியல, அவ்வளவுதான். இப்ப எனக்கு அந்த ஹார்ட் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்தது இல்ல, அப்ப அப்படிதான் முழங்கால விழுந்துட்டேன். முழங்கால வந்துட்டு என்ன அறியாமலே அந்த சவுண்ட் அழுக பெருசா வந்துச்சு. இப்படி ஆயிட்டு நான் டவரே அப்படின்ட்டு. அப்ப நான் அழுதுட்டு அப்புறம் கீழே போனேன். கீழே போயிட்டு கையில கொஞ்சம் தண்ணி எடுத்து அங்கெல்லாம் ஒரு பண்ணனே, மேல எல்லாம் ஒரு மாதிரி எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி எல்லாம் வந்துட்டே இருக்கு. நான் அப்பவே நினைச்சேன் இதுல நான் டெலிவர் ஆயிடுச்சு. அப்புறம் ரிப்போர்ட் சம்பந்தமே இல்லாத ரிப்போர்ட் வந்தது, சரியாயிட்டு. இதுவரையில எனக்கு அது சந்தோஷம். இனி உள்ளதை பத்தி நான் கவலைப்படவும் இல்லை. ஏன்னா காட் எனக்கு அந்த ஃபேவரை பண்ணுனதை நான் பார்த்துட்டேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்த சோ கவலைப்பட்டு அப்படி நடந்து. அப்ப இந்த மாதிரிப்பட்ட எது அத்தனைக்கும் ஒரு நபர் வியாதியா இருந்து வீட்டுல பார்த்தது மித்த நடந்தது. ரீசனபிள் மாதிரியே தெரியும் கவலை. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மளால உயிரை காக்கவும் முடியாது. நம்ம நினைச்சு ஒரு ஆளோட உயிரை எடுக்க முடியாது, காக்க முடியாது. அப்புறம் ஏன் அதை வச்சு கவலைப்படணும்? நமக்கு என்ன கடமையை அதை செய்திருக்கணும். சோ அது மெடிக்கலி அதை பத்தி உள்ள விஷயங்கள் தெரியாததுனால ஒரு அறியாமைக்குள்ள போயிட்டேன். கவலைக்கு இடம் கொடுத்துட்டேன். இதான் பாஸ்டர் என்று சொன்னது. எனக்கு பிரேயர் பண்ண ஒருத்தர் சொன்னது அதுதான். கவலைக்கு இடம் கொடுத்துட்டீங்க, நல்லா அமிழ்ந்து உள்ள போயிட்டீங்க. இந்த விஷயத்தெல்லாம் விட்டு வெளியே வரணும். என்னோட மெய்ப்பர் ஒரு டைம்ல அவரோட சொன்னது, இதை விட்டு வெளியே வந்துருக்கு. கவலைப்படுறது ஸ்பிரிச்சுவல் டெத். சோ ஸ்பிரிட்டா வாழும் போது காட் இந்த ப்ராமிஸ ஃபுல்ஃபில் பண்ணுவார். இதெல்லாம் அருமையான வாக்குத்தத்தங்கள். ஆத்மாவை தேற்றார், புல்லுள்ள இடங்களில மேய்க்கிறாரு ஸ்பிரிட்ட, ரெஸ்டுக்கு கொண்டு வராரு ஸ்பிரிட்ட. அவர் அந்த ஆளை கம்ஃபர்ட் பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா ரைச்சஸ் பாத்துல அப்படியே நடத்தி கொண்டு போறாரு. அவரோட பாதையில அவர் பூமியில எப்படி நடப்பாரு, அந்த இடத்துல அந்த கால் பதிகிற இடத்துல அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸ்ல நடத்தி கூட்டிட்டு போறாரு. காலுங்கிறது இந்த கால் கிடையாது, பிசிக்கல் கால் கிடையாது, ஹார்ட்டோட பாதை. நான் மரண இருவின் பள்ளத்தாக்குலையும் அங்கேயும் கம்ஃபர்ட் பண்றாரு. அவரு அவரோட கோலம் தடியும் வச்சு அவர் தேற்றாரு. அதுல வர்ற அந்த சத்ருக்கள் எல்லாம் விலகி காக்குறாரு. சத்ருக்களுக்கு முன்னாடி அவர் அவரோட எனிமீஸுக்கு முன்னாடி காட் என்ன பண்றாருன்னா ஜாயில ஃபீல் பண்ணி வைக்கிறாரு. ஏன்னா அந்த ஆளு ஸ்பிரிட், பாடி கிடையாது. உடம்புக்குரிய காரியத்தையே நினைச்சு அதுல அமிழ்ந்து போற ஆள் கிடையாது. கிருபையின் நன்மையினை தொடரும். சோ நம்ம இதுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த விஷயங்கள் ஃபுல்லா லைஃப்ல நடக்க முடியாது, நம்ம பிரேயர் பண்ணுவோம். சரியா? இன்னையில இருந்து கவலைப்படுறதுக்கு ஸ்டாப் பண்ணிடணும் எல்லாரும். பரிசுத்த பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனே, ஆண்டவரே உமது வாக்கியங்கள் எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவரே. இது நீரெல்லாம் உமது குமாரனை நோக்கி சொன்ன வாக்கியங்கள் ஆண்டவரே. இந்த உணர்வு முழுவதும் ஆவிக்கென்று உண்டானது ஆண்டவரே. இந்த ஆவியில நடக்கக்கூடிய பலத்தை கிறிஸ்துக்குள்ள தாருங்க. மாம்சத்துக்குரிய கவலைகள், இச்சைகள், பெருமைகள் முற்றிலும் ஒழிஞ்சு போய் நாங்கள் ஸ்பிரிட்ஸா நடக்கணும் ஆண்டவரே. நீர் ஆவிகளின் பிதான்னு எழுதியிருக்கு, அந்த பிரகாரம் எங்களை ஸ்பிரிட்ஸா வைங்க ஆண்டவரே. யோபுன் அந்த பாடுகளின் மத்தியில் உள்ள பொறுமையை நீங்க காட்டியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் அதெல்லாம் வாசிச்சிருக்கோம், ஆனா சின்ன விஷயத்துல கூட எங்களுக்கு பொறுமை இல்லை ஆண்டவர்.
சின்னதா ஒரு இழப்பு வந்த உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும் ஆண்டவர். உலக காரியம்னாலும் சரி ஆண்டவரே, சரீரத்துக்குரிய விஷயம் எந்த ஒரு இழப்பையும் தாங்க முடியாத அளவுல முறுமுறுத்துட்டே இருக்கிறோம் ஆண்டவரே. எப்பவும் கம்பாரிசன்ல அடுத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ணி எங்களுக்கு குறைவுபட்டதை போல நாங்க உணர்ந்து எங்களை நாங்களே அமிழ்த்து வஞ்சிக்கப்படுறோம். இனிமேல் அப்படி இல்லாதபடி நீர் உமது கிருபையினாலே எங்களை ஸ்பிரிட்ஸா காத்தருங்க. ஆவிக்குரிய மனுஷர்களா ஆவிக்குரிய காரியங்களுக்கு மட்டுமே நடந்து கொள்ள, மாம்சத்துக்குரிய காரியங்கள் வந்ததுன்னா நீர் உமது ஆவியானவராலே உணர்த்தி கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவர் ரத்தத்தினாலே அதுல இருந்து விடுதலை பெற்று ஸ்பிரிட்ஸாவே கடைசி வரையிலும் இதுல இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் நடந்து வர கிருபை தான். நீர் நடத்துவீராக, உமது கரத்தை பிடிச்சு நடத்துவீராக. இங்குள்ள ஒவ்வொருவரும் மேலே நீர் உமது வல்லமை உள்ள முகத்தை பிரகாசியும் பிதாவே. எல்லாவித இருளின் ஆதிக்கங்களும் விலகி போகட்டும். ஜீவனுள்ள தேவனுடைய ஆழத்தில் நீடித்த நாட்களா இருக்குன்னு வாக்கு தத்தம் சொல்லி இருக்கிறேன். அந்த பிரகாரம் உம்முடைய வீட்டில் நாங்கள் நீடித்த நாட்களாய் நித்திய ஜீவனில் இருக்கும்படி ஆசீர்வதிப்பீராக. சகலவித தீமைகளும் விலகி போட்டும். அசுத்தாவிகளின் பேச்சு சத்தம் இதோட நிக்கட்டும். அந்த போஸ்டரோட வாய் இதோட நீங்க ஸ்டாப் பண்ணுங்க ஆண்டவரே. இனிமேல் பெற்ற அந்த பெருமையான பேச்சே இல்லாதபடி மெய்யான தாழ்மையினால ஆண்டவரே, உமது கிருபையினால, மனுஷர் கண்கள் முன்பு தயவுனால எங்களை உமது ராஜ்யத்திலே முடிசூட்டி அதை ஆளும்படி ஆசீர்வதிப்பீரார். இதுவரையிலும் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவரே. இதுவரையிலும் நடத்தின எல்லா நன்மைக்கும் நன்றி. எவ்வளவோ ஜனங்களுமே அறியாதபடி, ஒரு வேதத்தை தியானியாதபடி ஆண்டவரே, அவர்கள் கொஞ்சமே வெளிச்சத்தை பார்க்காதபடி இருளிலே நடக்கிறார்கள். நீங்க அப்படி இல்லாதபடி எங்களை கிருபையில இங்க கொண்டு வந்தீராண்டவரே. ஆயினும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் இருக்கவில்லை ஆண்டவரே. உமக்கு முன்பு இன்னை வரையிலும் அப்படி இருக்கவே இல்லை. நீர் நன்மை செய்தா மட்டுமே அப்படி இருக்கிறோம் ஆண்டவரே. தீமை செய்தா நாங்க முறுமுறுக்கிறவர்களா இருக்கிறோம். இனிமேல் அப்படி இல்லாதபடி உமக்கு முன்பு நன்றி உள்ளவர்களாய் சமாதானத்திலே ஆவியாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமது சமூகத்திலே கழிகூர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஆவிக்குரிய ஜாயில ஒவ்வொரு நாளும் நடந்து வர உமது கிருபை உள்ள கரத்தினாலே தொட்டு எங்களை ஆசீர்வதிச்சு உமது கோலும் தடியினாலே தேற்றி சத்துருக்களை சங்காரம் பண்ணி நடத்தி அருள்வீராக. ஆசீர்வதிச்சரும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.